ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பாவக்காய் பிரட்டல். இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிறது பெரிய பாவக்காய். பிகாஸ் பெரிய பாவக்காய் சின்ன பாவக்காவை காட்டிலும் கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறாலும் பண்ணுங்கள். சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு தாளிப்பு போடுங்க. ஃபாலோ பை கொஞ்சோண்டு சீரகம். கடுகு தாளிப்பை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அப்புறம் ஒரு பட்டை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 to 6 பல்லு சின்ன வெங்காயம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 20% ஒரு கொஞ்சம் கலர் மாறிட்டோம், ரொம்ப வேக வேணாம். இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது, அரை சில்லி க்ரீன் சில்லி பாதி போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து பாதி உப்பு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்திருக்கு, கருக வேணாம். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்ச பாவக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போதும். ஓகே, பாருங்கள், வெஜிடபிள்ஸ் பாதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள், 2 கரண்டி மீன் கறித்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றாதான் அந்த மசாலாலாம் பாவக்காடை ஒட்டுட்டோம். ஒட்டிய பிறகு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப தண்ணி வேணாம். பிகாஸ் இது பெரட்டல். இப்போ உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் செஞ்சோன்னே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வெந்திருக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. டேஸ்ட் பார்க்குறேன், உப்புலாம் கணக்காக இருக்குது, பர்ஃபெக்ட். உப்பு உங்கள் தேவைக்கு அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டஃப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு, யம்மியாக இருக்கும். சாப்பிட்டா ஒயிட் ரைஸோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் கறிக்கெலாம் இந்த மாதிரி பரட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாய்.